எங்கடி போனே மாடிக்கு? அது இல்லத்த, அவ இந்த ஏய், அவளை கேட்டா அவ பேசட்டும். நீ வாய மூடு, பேசாம நில்லு. இதே ஜோலியா போச்சு. ஒருத்தரை கேட்டா இன்னொருத்தர் பதில் சொல்றது. என்ன காப்பாத்துறீங்களோ? கம்முன்னு நில்லுங்க. ஏய், எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கல்ல, போன மாதிரி அமுக்கமா மாடிக்கு போன அப்ப கவனிக்கல. எங்க காப்பி கொண்டு போய் கொடுத்தியா? ஆமாங்க, அப்பதாக்கு இது எப்பவும் காப்பி குடுக்கற டைம் தானே, அதான் கொண்டு போய் கொடுத்தேன். என்ன அவங்களுக்கு மட்டும் தான் கொடுத்தியா? இல்ல மாமா, கூட ஒருத்தங்க இருக்கும்போது அவங்கள விட்டுட்டு காப்பி கொடுத்தா நல்லா இருக்காதுல்ல, அதான். ஏன் அந்த மகாராணிக்கு காப்பி போட்டு கொடுக்கதான் இங்க வந்தே நீ? உரிச்சிருவோம், உரிச்சு. சொத்துக்காண்டி குடும்பத்துக்குள்ள கலகம் பண்ண தெரியுதுல, இறங்கி வந்து காப்பி போட்டு குடிக்க தெரியாதா? கொண்டாமா. எனக்கு இந்த காஃபிலாம் வேண்டாம். காஃபி மட்டும் இல்ல, இந்த வீட்ல இனிமே எனக்காக யாரும் எதுவுமே செய்ய வேண்டாம். இங்க இருக்கிற வரைக்கும் என் வேலையை நானே பாத்துக்கிறேன். ஏன்பா, இவளுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தானே பெத்த தாய் கூட சொல்லாம ரகசியமா கூட்டிட்டு போய் கல்யாணம் ஏற்பாடு பண்ண. இவளுக்கு எவ சொன்னாலோ வந்து நின்னுட்டா. வந்து நின்னதும் இல்லாம சும்மா கிடந்த கிழவியை தூக்கி மனையில உட்கார வச்சுட்டா. இது அதை ஏத்து விடுதா இல்ல அது இவளுக்கு சொத்தை காட்டி ஆட வைக்குதான்னு தெரியல. சோத்த வடிச்சு கொட்டுறது நாம, எங்க இருந்தோ வந்தவளை கண்டு பால் வடிது உங்க அப்பத்தாக்கு. இனி எனக்கும் இந்த வீட்டுல சாப்பாடு வேண்டாம். நல்லது போ.
சாப்பாடு வேணும்னா பட்னி கிடக்கட்டும். அது சரி, அது ஏன் பட்னி கிடக்க போகுது? அதான் பங்கு கேக்குதுல்ல, அத வச்சு திங்கட்டும். ஏய்யா, நீ ஏன்யா எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? என்னதான் இருக்கு உன் மனசுல? என்னப்பா இவன் பேசாம போயிட்டான்? மா, அண்ணனை சாதாரணமாலாம் நினைச்சிடாதீங்க. மனசுல பெரிய திட்டம் வச்சிருப்பாரு. அடுத்த அடி இடி மாதிரி விழும். இந்த 2 பொம்பளைங்களும் தெரிச்சு ஓட போறாங்க. சொல்லுங்க சார். அது கையெழுத்தா? இங்கே அவனோட தலையெழுத்தே பிரச்சனையா இருக்கு. இதில் எங்கே அந்த கையெழுத்து போடுறது? அப்புறம் பார்த்துங்களா சார். இல்லைன்னா நீங்களே அப்படியே போட்டுருங்க. ம், சரி. ஏய், யார் அது? பத்மநாபன். ஏதோ நான் வந்து கையெழுத்து போடணுமா, முக்கியமான பேப்பரா, அதான் அவரே பார்த்துக்க சொல்லிட்டேன். ஏய், ஏண்டா நீ வேற அந்த ஆள் பாட்டு கையெழுத்த போட்டு ஏதாவது ஏடா கூடமா பண்ணி தொலைக்க போறான். வர வர படிச்சவங்களை கண்டாலே பயமா இருக்கு. அவன் படிச்சவன் வேற இல்ல. சரி, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம். வா வா, வரம்மா. விடுங்கம்மா. ஏய், வாடா. இனிமே என்ன கேட்காம இந்த காபி குடுக்கறேன், பிபி குடுக்கறேன்னு மேல போனீங்க, உங்க அப்பா அத்தா வீட்டுக்கு அனுப்பிடுறேன் ஒரே அடியா. போங்க, வேலையை பாருங்க. நீங்க என்னடி வாய் பொழந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க? பள்ளிக்கூடத்துக்கு போலியா? அப்படியே உங்க அம்மாக்கள் மாதிரியே வளர்றீங்களோ? கிளம்புங்க முதல்ல. அத்தா மீனாட்சி, எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறியே சிரிச்சுக்கிட்டு, நல்லவங்களையே சோதிக்கிறியம்மா. ஐயோ, ஏதாவது முடிவு பண்ணு.
யாருக்கு? ஆ, இந்த காப்பியை குடிக்காம வச்சுட்டு போயிருக்காளே அவளுக்கு தான். அவளுக்கு நம்ம மேல கோவம்னு யாரு சொன்னது? இதுக்கு தனியா அவ மேடை போட்டு ஊரை கூட்டி மைக் போட்டு வேற அவ சொல்லி நம்ம கேட்கணுமா? அவ நம்மள பாக்குற பார்வை, பேசுற தோரணை இதை வச்சுட்டு போயிருக்காளே, இதெல்லாம் வச்சே தெரியலையா? அவளுக்கு நம்ம மேல கோவம் தான். நம்ம வேண்டாதவங்களாயிட்டோம். எங்க நம்ம மட்டும் இங்க என்ன இனிக்கவா இருக்கோம்? இது கூட இருக்கிறதுக்கு அமேசான் காட்டுக்குள்ள தனியா வாழ்ந்துடலாம். அவளை மாதிரி எல்லாத்தையும் உடைச்சு பேச தெரியல, அதனால கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தாங்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க நம்ம இப்படிதான் இருக்கோம்னு அவளுக்கு நல்லா தெரியும். நம்ம கஷ்டம் அவளுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு நம்ம மேல இப்படிலாம் கோவப்படலாமா? ஏன் நான் போட்டு காப்பியை கூட குடிக்க மாட்டாளாமா? அந்த அளவுக்கு ஆயிடுச்சு அவளுக்கு. ஏன்னு கேக்குறேன். ஏன் குடிக்கூடாது? இதெல்லாம் நீ எதுக்கு கோவம்னு எடுத்துக்கிற நந்தினி? நாம அவளுக்காக செய்ய போய் இவங்க நம்மள எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு அவ நமக்காக யோசிக்கிறாளோ என்னமோ. சரி, எல்லாரும் முன்னாடி இதை செஞ்சா பரவாயில்ல, நமக்காண்டி யோசிக்கிறான்னு சொல்லலாம். நான் தனியா தானே போய் காப்பி கொடுத்தேன். தனியா தானே போய் ஏன் ஜனனி இப்படி இருக்க, வந்து எங்க கூட பேசுன்னு தனியா தானே போய் சொன்னேன். அவ என்கிட்ட பேசிருக்கலாம்ல. அப்ப யார் இருந்தாங்க சுத்தி? அவளுக்கு பேச பிடிக்கல, அப்படியே நின்றுட்டு இருந்தா. பேசாம எனக்கு தெரியும். ஆனா யோசிச்சு பார்த்தா நான் போனேன், காப்பி கொடுத்தேன், பேசினேன். அப்பத்தாதான் நடுவுல வந்து பதில் சொல்லி ஆட்டத்தை கலைச்சு விட்டுருச்சு. அவ இல்லைன்னா பேசிருப்பா போல. இல்ல அப்பத்தா கிட்ட, அப்பத்தா ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேச வேண்டியதானே? ஏன் பேசல? புலம்பிக்கே இருக்காத, ஓயாம பேசுவா. பொறு, நேத்தியே பேச போன நம்மளையே அப்பத்தா தானே அனுப்பி பிடிச்சு. இன்னைக்கும் அதே அப்பத்தா தான் உன்னிட்ட பேச விடாம ஆட்டையை களைச்சு விட்டுருக்கு. அவளைய தனியா அழைச்சு அதுகிட்ட பேசாத, நான் சொல்றபடி கேளுன்னு அது சொன்னாலும் சொல்லி இருக்கும். எப்படிக்கா மத்தவங்க சொல்றத கேட்டுட்டு அமைதியா இருக்கவள ஜனனி? அவளுக்கு என்ன தோணுதோ அதுதான் அவ செய்வா. அப்பதான் சொல்லியிருந்தா கூட அவளுக்கு தோணிருந்தா அவ வந்து பேசிருப்பா. அவ இப்படி பேசாம இருக்கிறத என்னால ஏத்துக்கிடவே முடியாது. அதுக்கு ரீசனே எடுத்துக்க முடியாது. அக்கா அக்கான்னு பாசமா இருந்த புள்ள இன்னைக்கு என்ன பார்த்ததும் முகத்தை திருப்பிக்கிட்டா. பேசாம இருந்தது எனக்கு எம்பிட்டு சங்கடமா இருந்துச்சு தெரியுமா? என்னால தாங்கிக்கிடவே முடியல. எனக்கு அவகிட்ட பேசணும்க்கா. அவ மனசுல என்ன வச்சிருக்கான்னு ஓப்பனா கேட்கணும். அவகிட்ட பேசினாதான்க்கா எனக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா இப்படி கத்தி கத்தியே நான் பைத்தியம் ஆயிருவேன். இன்னைக்கு அந்த புள்ள வரட்டும், புடிச்சு நிப்பாட்டி பேசத்தான் போறேன். என்ன ஆகுதோ ஆகட்டும். அப்படி கைய உதறி விட்டு போயிருவாள பேசாம? பாத்துக்கிறேன். இன்னைக்கு பேசாம விட போறதில்ல பாருங்க. கைய உதறி விட்டு போயிருவாள பேசாம? பாத்துக்கிறேன். இன்னைக்கு பேசாம விட போறதில்ல பாருங்க.
நீங்க ஜனனி மேல ஆக்ஷன் எடுப்பீங்களோ இல்லையோ, இந்த வீட்ல இருக்க மத்த 3 மருமகளையும் அடக்கி வைங்க. என்னடி சொல்ற? மா, அந்த ஜனனி கூட பிரச்சனையை நேருக்கு நேரா பேசிடுறான். ஆனா இவங்க 3 பேரும் பின்னாடி நின்னுட்டு எவ்வளவு பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியுமாமா? இந்த ஜனனி வரதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் ஒரு வார்த்தை கூட பேசி நான் பார்த்ததில்ல. இந்த ஜனனி வந்ததுக்கு அப்புறம் பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்த ஜனனி வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா இவங்கெல்லாம் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காங்கண்ணே. ஜனனி கூட பேச முடியலன்னு 3 பேரும் தவிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஜனனி அப்பத்தா ரூம்ல இருக்கறதால இவங்களால அவகிட்ட பேச முடியல. எப்படியாவது ஜனனி கூட இவங்க பேசணும், அவளை இன்னும் ஏத்தி விடணும், அவ கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம குடும்பத்தை இன்னும் கவுக்கணும். இதுதானே இப்ப அந்த ஈஸ்வரி, ரேணுகா, நந்தினி இவங்களுடைய நோக்கமே. வந்துட்டாங்க, வெண்ணெய் வெட்டிங்க. இந்த பதுமநாபனை என்ன செஞ்சாங்களோ தெரியலையே. டேய் ஜரு, என் பொறுமைக்குன்னு ஒரு அளவு இருக்கு. ரொம்ப பண்ணிட்டு இருந்தேன்னு வையு, ஓட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த சொந்தம் பந்தம் அது இதுன்னு எதுவும் பார்க்க மாட்டேன். டேய் யாரா? இல்ல, உழைக்கிறது ஒருத்தன், திங்கிறது இன்னொருத்தனா? கிடந்து ஜலம்புறேன். என்ன வந்துச்சு எனக்கு? அப்படியே அவன் பெரிய அண்ணன் மாதிரியே டெவலப் ஆயிக்கு வரான் பாத்தியலா? உனக்கெல்லாம் பொறுமையா சொன்னாலாம் விளங்காது. எப்படி வைக்கணுமோ அப்படி வைக்கிற ஆப்பு. ஏன் கத்திட்டு இருக்காரு? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சும்மா இங்க ஆட்டம் காட்டுற வேலையெல்லாம் வச்சிட்டு இருக்காத. தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். டேய் யாருடா? இருன யார போட்டு வறுத்துட்டு இருக்காரு? ஸ்டைலா தான் வந்து இறங்குனேன். யாரு சிக்கனாகனே தெரியல. போன் எடுத்து அந்த பேச்சு பேசிக்கிருக்கேன். யாராவது நல்லவங்களா தான் இருப்பாங்க. இரு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எதுக்கு இப்படி வாசல் என்ன கத்திட்டு இருக்காரு? என்னடா வைடா போன? மாமா யாரு தெரியலம்மா. என்னங்க என்ன இங்கனே கத்திட்டு இருக்கீங்க? அக்கம் பக்கத்துல பாக்க போறாங்க. உனக்கு ஓடி உள்ள ஓடி. என்னங்க? ஏய் போ. வர வர இந்த காக்கா தொல்லை ரொம்ப தாங்க முடியல. நான் போடுற பிச்சையில தின்னு கொழுத்து போய் இப்ப என் பங்குலயே கை வைக்கிறியா? பறக்கா வெட்டி காக்கா.